பெரியார் வாசகர் வட்டம். இதை நான் என்னுடைய 18-20 வயசுலேருந்து இந்த வாசகர் வட்டம் என்றால் என்ன அப்படின்னு அடிக்கடி நான் இந்த விடுதலையிலையும் உண்மையிலையும் படிப்பேன் இதை பற்றி. ஆனால் இன்று நம்ம சொந்த ஊரில் தாம்பரத்தில் இந்த பெரியார் வாசகர் வட்டத்துக்கு என்ன செயலாளராக தலைவராக போட்டு நண்பர் முத்தையன் அவர்கள் கொடுத்த வாய்ப்பு இருக்கு பிறகு சாதாரண வாய்ப்பாக நான் நினைக்கல. இது என்னோட வாழ்நாளில் மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். காரணம், தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் முழுமையாக உள்வாங்கியவர்கள். இதற்குண்டான பெருமையை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதற்காக நான் முத்தையன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நானெல்லாம் எதனால் இந்த பெரியாருடைய கொள்கைகள் எதனால் இருக்கப்பட்டேன் என்பதை சொல்லிட்டு அப்புறம் தாம்பரத்துக்கும் பெரியாருக்கும் உள்ள தொடர்பை சொல்வது நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது பேசணும். நான் பொதுவாக 10 நிமிடம் 15 நிமிடத்துக்கு மேலே பேச மாட்டேன். இருந்தாலும் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக பேசணும்னு எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். பெரியாரை பற்றி என்ன சொல்லணும்னா, சிம்பிளாக நான் என்னை நானே பார்த்து கொண்டது, ஒன்று சுயமரியாதை நம்ம உள்ளத்தில் இருக்கணும். சுயமரியாதை இருந்தால் தானாகவே பெரியாரை நம்ம உள்ளத்தில் அமர்ந்து கொள்வார். அல்லது பெரியாரை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி உள்வாங்கி கொண்டோம் என்றால் சாதாரணமாக நமக்கு சுயமரியாதை வந்துவிடும். இது ரெண்டையும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அதில் நான் ஆராய்ந்து பார்த்ததில் உலக சித்தாந்தங்களில் சிறந்த சித்தாந்தமாக நான் ரெண்டே தான் நான் பார்க்குறேன். ஒன்று மார்க்சியம் என்பது உங்களுக்கு தெரியும். காரல் மார்க்ஸ் என்ற ஒரு தனி மனிதன் பணக்காரர்களுடைய பூர்ஷ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய நிலச்சுவார்ந்தார்களுடைய சுரண்டலை, முதலாளிகளுடைய சுரண்டலை, ஏழைகள் எப்படி சுரண்டப்படுகிறார்கள் என்பதை ஆராய்ந்து அவர் கொடுத்த சித்தாந்தம் தான் மார்க்சிய அந்த கம்யூனிசம். அது ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். ஆனால் திராவிட சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா, புராணிகள் பாஷையில் சொல்லணும்னா அது ஒரு சுயம்பு. இந்த சுயம்பா பிள்ளையார் பூமியில் வரா மாதிரி அது இயற்கையிலே யார் தோற்றுவித்தார்கள் என்பதற்கான ஆதாரம் கிடையாது. புத்தரை சொல்லலாம், திருவள்ளுவரை சொல்லலாம், எத்தனையோ பேர் சொல்ல முடியும். அயோத்திதாசர் பண்டிதர் சொல்லியிருக்கிறார், திராவிடத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் சொல்றாங்க. மகாத்மா ஜோதிராவ் பூலே சொல்றதை சொல்லலாம். யாரை சொல்வது என்று அடையாளமே காண்பிக்க முடியாது. காரணம், பெரியார் அவர்களே கூட இந்த திராவிட இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவர் காங்கிரஸ் தான் இருந்தார். அப்படிப்பட்ட சுயம்பு, அதாவது காலத்தின் கட்டாயம். இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த வர்ணாசிரம தத்துவ சனாதனங்களை கொண்ட இந்த சமுதாயத்தில் அதுவாகவே உருவான ஒரு சித்தாந்தம் என்றால் அது திராவிட சித்தாந்தம். அதை தான் நான் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்த்து கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, தானாக உருவான இந்த சித்தாந்தத்தில் தந்தை பெரியார் அவர்கள் வந்த பிறகுதான் அது பாமர மக்களையே போய் சென்றடைந்து இந்த நாட்டோடைய தமிழகத்தில் இந்த அளவுக்கு பகுத்தறிவு சிந்தனையை உண்டாக்கியிருக்காருன்னா அது தந்தை பெரியார் தான் காரணம். அவர் மெருகூட்டியதன் விளைவாகத்தான் இந்த திராவிட இயக்கம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. காங்கிரஸ்ல இருக்கும்போது கூட அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடை காங்கிரஸ் கட்சி ஒத்துக்கு கொள்ளவில்லை என்ற காரணத்தால் தான் காங்கிரஸ் வெளியே வந்தார். அப்படி அவர் காங்கிரஸ் இருந்தால் கூட இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் பாடுபட்டதை பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரியார் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டின் மீது அக்கறையோடு செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பெரியாரை நான் படித்ததன் விளைவு, பெரியாரை உள்வாங்கிக் கொண்டதன் விளைவு, அந்த பெரியாருடைய கொள்கைகளை இந்த நாட்டு மக்களுக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே ஒரு முரண்பாடு. எப்படி அண்ணா வேறுபட்டாரோ அதே போல நானும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் எதுக்காக வந்தேன், அது இங்கே போகலன்னா, நான் திராவிடர் கழகத்தான் நான் இருந்திருப்பேன். அதான் உண்மையான ஒரு வார்த்தை. எதுன்னா, 10
இந்த நாட்டு மக்களுக்கு எதனா செய்யணும், சட்ட ரீதியாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அது அண்ணா அவர்கள் சொன்னது போல ஆட்சியை பிடித்தால்தான் எதனா ஒன்று செய்ய முடியும் இந்த மக்களுக்கு அப்படின்னு நினைச்ச காரணத்தால் தான் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். அதுபோல நானும் என்னென்னா, இந்த பெரியாருடைய கொள்கைகளையும் இது மக்களிடையே போய் கொண்டு சேர்க்கணும்னா ஆட்சி அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு தேர்தலில் ஈடுபடும் கட்சியில் சேர வேண்டும். அப்படி எதில் சேரணும்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னுடைய மனதில் வந்தது. அதனால் தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன். அடிப்படையில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரியாரியவாதி. அந்த பெரியாருக்கும் தாம்பரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது பல பேருக்கு அந்த வரலாறு, இளம் தலைமுறையில் அந்த வரலாறு நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதில் முக்கியமான ஐயா ஆசிரியர் அவர்கள் தாம்பரம் வரும்போதெல்லாம் அவரே சில வரலாற்று குறிப்புகளை சொல்லுவார். என்னன்னா, பெரியார் எவ்வளவோ பெரிய தலைவராக உருவெடுத்தாலும், நீதி கட்சியிலே அவர் மிகப்பெரிய பணியை ஆற்றியிருந்தாலும், திராவிடர் கழகத்தை ஆரம்பித்து மிகப்பெரிய பிரச்சாரம் செய்திருந்தாலும், அவருக்கு கன்னியாகுமரி எடுத்து சென்னை வரைக்கும் ஒரே ஒரு இடத்தில் தான் இந்த ஹைவேஸ் மேலே, ஜிஎஸ் ரோடு மேலே பெரியார் நகர் என்று ஒன்று உண்டானது என்றால் அது தாம்பரத்தில் தான். இதுதான் ஐயா ஆசிரியர் ஐயா சொன்ன வரலாறு. நீதி கட்சியோட மாவட்ட ஊராட்சிகளின் தலைவராக இருந்த சண்முகம் அவர்கள், அது சண்முகரோடு இன்னைக்கு கூட நமக்கு தெரியும், அது அவர் பேராக தான் உருவாக்கப்பட்டது. திரு சண்முகம் அவர்கள் சென்னை மேயராக அப்போது நீதி கட்சியின் சார்பில் இருந்த சிவராஜ் அவர்களை அழைத்து வந்து செப்டம்பர் மாதம் 2 என்று நினைக்கிறேன் 1946ஆம் ஆண்டு இந்த பெரியார் நகர் நுழைய ஸ்டேஷனுக்கு எதிர்க்கு உள்ளே போவீங்க, பிள்ளையார் கோயில் ஒட்டினாம்பரி உள்ள அந்த இடத்தில் பெரியார் நகர் என்ற ஒரு மிகப்பெரிய நுழைவாயிலை உண்டாக்கி 395 ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பை பெரியார் நகர் என்று பெயர் சூட்டினார். இது பல பேருக்கு தெரியாது. காந்தி ரோடு, கக்கன் ரோடு, முடிச்சூர் ரோடு, இந்த ஜிஎஸ்டி சாலை, இந்த நிலப்பரப்புக்கு தான் அவர் பெரியார் நகர் என்று அன்றைய பெயர் சூட்டிவிட்டு இந்த தமிழ்நாட்டிலேயே பெரியாருக்கு பெருமை சேர்த்த நகரம் என்றால் தாம்பரம் நகரம் தான். அதுதான் நம்ம தாம்பரத்துக்கும் பெரியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய தொடர்பு. அடுத்து இன்னொரு வரலாற்று ஒரு குறிப்பை நான் சொல்லணும்னா, அந்த 46ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான தலைவர் வந்திருக்கிறார். அது பல பேருக்கு தெரியாது. அது யார் என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இந்த குறிப்பை நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, தாம்பரம் நகராட்சியோடைய முதல் 1969 இந்த நகராட்சி இந்த கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளே அண்ணாவின் சிலை திறக்கப்பட்டு கோவிந்தசாமி கூட்ட அரங்கு என்று ஒரு அரங்கமும் உள்ளே தந்தையார் நகரமன்ற தலைவராக இருக்கும்போது அவர் உருவாக்கிய அந்த கட்டடம், அதுக்கு உண்டான ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த மலர் பழிக்கும் போது தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த வாழ்த்து உரையில் அந்த வாசகங்கள் வரும்போது தான் எனக்கே தெரியும் 46ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த பெரியார் நகர் துவக்க விழாவில் கலந்து கொண்டவர் அண்ணா அவர்கள். அதை எப்படி அவர் அந்த வாழ்த்துக்களை பயன்படுத்தினார் என்றால், தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் அண்ணா பேசிய அந்த சொற்றொடர் அந்த மலரில் வந்திருக்குது. என்ன வந்திருக்குன்னா, பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பிறகு அண்ணா அவர் சொல்கிறார், நான் 1946ஆம் ஆண்டு இங்கே பெரியாருடைய பெயரிலே உருவாக்கப்பட்ட நகரை துவக்குவதற்காக வந்தபோது நானும் இந்த தாம்பரம் நகருக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நான் பார்த்த நகரத்திற்கும் அவர் சொல்லும்போது 1965 இப்பொழுது நான் பார்க்கும் தாம்பரத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு, மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு வித்திட்டவர் என்னுடைய அன்பு தம்பி முனு ஆதி என்று அவர் அந்த சமயத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின வார்த்தைகளை வைத்து தான் நான் கண்டுபிடித்தேன். அண்ணா அவர்கள் 46 இந்த திறப்பு விழாவுக்கு அவரை வந்திருக்கிறார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று, பெரிய ஐயா ஆசிரியர் அவர்கள் சொன்ன இது ஒன்று. அடுத்து ஒன்று அவரே சொன்னார், பெரியாரும் திராவிட கழகம் ஆரம்பித்து பின்னர் அண்ணா அவர்கள் அதிலிருந்து பிரிந்து சென்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து இருவரும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடிலே வார்த்தை போர்களை பரிமாறிக்கொண்டாலும் ஒரு 20 ஆண்டு கால இடைவெளியிலே ஆட்சியை பிடித்தவுடன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருச்சிக்கு சென்று பெரியார் அவர்களை பார்த்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்று வந்தார் என்பதை அனைவரும் அறிவோம். அப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் தியாகிகளுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கணும், தியாகிகளுக்கெல்லாம் மானியம் கொடுக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது
அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து கேட்டார், அண்ணாவை பார்த்து கேட்டார், அண்ணா எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறோம், நம்மை ஆளாக்கிய பெரியாருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டவுடன் அப்போது அண்ணா சொன்ன வார்த்தை தான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தை, இந்த ஆட்சியே இந்த அமைச்சரவையே பெரியாருக்கு காணிக்கை என்று பெரியார் அண்ணா அவர்கள் சொன்னார். அந்த கேள்வியை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய தந்தையார் முனுவாதி அவர்கள். இதை ஆசிரியர் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். தாம்பரத்துக்கு இந்த சிறப்பு இதுதான், பெரியார் நகர் ஒரு சிறப்பு, பெரியாருக்காக என்ன செய்ய போகிறோம் அண்ணா கிட்ட கேட்டு வரலாற்று சிறப்புமிக்க அண்ணாவுடைய அந்த சொல் இன்னும் இன்னைக்கு பேசப்படுது. புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு கலைஞரால் திறக்கப்பட்ட போது அந்த சட்டமன்ற மலரை நான் பார்க்கும்போது முதல் பக்கத்தில் சொன்ன வார்த்தையே ரவுண்டு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோருக்கும் எல்லாம் செய்கிறோம் முன்னுவாதி அப்படின்னு போட்டு எல்லோருக்கும் என்ன செய்கிறோம், நம்ம ஆளாக்கிய பெரியாருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அண்ணா. இக்கேள்வி பதில் அண்ணா அவர்கள், முதலமைச்சர் அண்ணாதுரை. நம்ம ஆளாக்கிய இந்த அமைச்சரையே பெரியாருக்கு காணிக்கை என்று அண்ணா இந்த கேள்வி பதில ரவுண்டு கட்டி தான் அந்த சிறப்பு மலரே வெளியிட்டப்பட்டது. அது எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு இதை விட என்ன நமக்கு பெருமை வேணும்? அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தாம்பரத்திற்கும் பெரியாருக்கும் உள்ள உறவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரியாவில் வளர்ந்து எம்எல்ஏ எம்பிலாம் ஆனாலும் கூட அந்த திராவிடர் கழகத்துக்கு முன்னாடி பகுத்தறிவாளர் கழகம்னு ஒன்று பெரியார் அவர்களே உருவாக்கினாங்க. காரணம் என்னென்னா, இந்த அரசு வேலைகளை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்காது. திராவிட கழகத்தில் இருந்தாலும் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பயமுறுத்தலாம் இருக்கும், அச்சுறுத்தல் இருக்கும். அவங்களெல்லாம் சேர்ந்து இந்த இயக்கத்தில் ஈடுபடணுன்றதுக்காக பகுத்தறிவாளர் கழகம் ஒன்று உருவாக்கி தாம்பரத்தில் அதற்கு வித்திட்டவர் மறைந்த கலிய பெருமாள். அது பல பேர் தெரியாது. அவர் ரயில்வேல இருந்தார். அவர் தான் இந்த பகுத்தறிவாளர் கழகத்தை உருவாக்கியவர். அவரோடு உடனிருந்து திராவிட பகுத்தறிவாளர் கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னா நம்ம மணிவண்ணனுடைய தந்தையார் துரையரசன் அவர். நான் அதனால தான் முத்தையன் கேட்டவனே மணிவண்ணனை போடுங்கன்னு சொன்னது காரணம், அவங்களாம் தகுதி படைத்தவர். இந்த திராவிட கழகத்தையும் பகுத்தறிவாளர் கழகம் என்ற கழகத்தையும் இந்த தாம்பரம் நகரத்தில் மிகப்பெரிய கொண்டு சென்ற பெருமை இவர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய அத்தை மகன் கரிபால்டி, அதான் சொல்லணும். கரிபால்டி அவர்கள் பெரியாரை முதலாக எண்ணுள் திணித்தவர். தாம்பரம் பகுதியில் பெரியாரை பற்றிய ஒரு பிரச்சார பீரங்கி என்றால் அவர் ஒன்று, இவங்க அப்பா ஒன்று, கலிய பெருமாள் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா சுப்பிரமணியம் உட்காந்துருக்காரு, அமைதியாக உட்காந்துருக்காரு பின்னாடி. அவரெல்லாம் ரொம்ப தீவிரமாக அப்பெல்லாம் அந்த பெரியாருடைய கொள்கையில் அவர் ஆணைமுத்து கூட சேர்ந்து நிறைய என்கிட்ட புத்தகங்கள்லாம் கொடுப்பார். சிந்தனையாளன் புத்தகம்லாம் எனக்கு அவரு கொண்டாந்து கொடுத்தது தான். சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, இந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாடசாமி முக்கியமாக சொல்லணும்னா நண்பர், முன்னாள் நகரமன்ற செழியன் வந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோமா, செழியன், அவருடைய தந்தையார் மாடசாமி. இவங்களாம் தான் திராவிட கழகத்தை தாம்பரத்தில் பகுத்தறிவாளர் கழகத்தை மிக சிறப்பான முறையில் அந்த கொண்டு வந்து எல்லாத்துக்கும் முத்தாயப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, அப்போது தாம்பரத்தில் ஈஸ்ட் தாம்பரத்தில் குடியிருந்தவர் தான் இன்றைய சுபவீரபாண்டியன், தெரியும் உங்களுக்கு. அவர் தாம்பரத்தில் தான் இருந்தார். பிள்ளையார் கோயில் திரு என்று நினைக்கிறேன். அங்கே தான் அவர் இருக்கும்போது அவரும் அவரோடு இணைந்து தான் கலிய பெருமாள் ஆகட்டும், துரையரசன் ஆகட்டும், கரிபால்டி ஆகட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிரச்சாரத்தை தாம்பரத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டு சென்றவர்கள் அவங்களும் ஒன்று. கையில் எப்போவே அப்போ தான் நான் பல விஷயங்களை படித்தேன். கைவல்ல சாமியார்னா யாரும் தெரியாது, அது அப்போ தான் நான் படித்தேன். குத்தூசி குருசாமி என்றால் யார், இதெல்லாம் ஒரு புதுமையான விஷயம். இவ்வளோ விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குது நம்ம நாட்டில் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அதற்கு பிறகு ஐயா ரத்னசாமி இல்லையா, அதுக்கப்புறம் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு பொதுக்கூட்ட வாயிலாக மிகப்பெரிய பொருட்செலவில் திராவிட கழகத்தை சண்முக ரோட்டில் கொண்டு வந்து மீட்டிங்காக போட்டதில் ஒரு முன்னோடி யாருன்னா அவர் ரத்னசாமி அவர். அழகாக அவர் அந்த பிரச்சாரத்தை மிக தீவிரமாக கொண்டு வந்து அதற்கு பிறகு இப்போது அவருடைய முத்தையன் அவருடைய தலைமையில் இப்போ மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு என்னையெல்லாம் தேடி பிடித்து கொண்டாந்து என்னை ஈடுபட வைப்பது அவரை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தாம்பரம் நகரம், பெரியாருக்கு தாம்பரம் மிக முக்கியமான ஒரு, எப்படி சென்னைக்கு நுழைவாயில் என்று சொன்னாலும் பகுத்தறிவின் நுழைவாயில் தாம்பரம் என்று கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கே அவ்வளவு பகுதி. இப்போ வந்திருக்க எல்லாருமே பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த சிந்தனை எல்லாமே பெரியாரை பற்றி சுற்றி சுற்றி தான் வரும்.
அதுதான் இந்த மாதிரி ஒரு 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 கட்டமைப்பு மற்ற ஊர்களில் கிடையாது என்பது